உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வலிகள் பத்தி பார்க்கலாம். இப்ப வலிகள் அப்படின்னா மூட்டு வலி. மூட்டு வலின்னா எல்லா ஜாயிண்ட்லயும் வரக்கூடிய வலி இருக்கு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் தேய்வுனால வரக்கூடியது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. யூரிக் ஆசிட்னால வரக்கூடியது கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் பிளஸ் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. இது மாத்திரம் இல்ல, கழுத்து எலும்பு தேய்வுனால சர்விக்கல் ப்ராப்ளம், இடுப்பு எலும்பு குறுக்கு எலும்பு தேய்வுனால உங்களுக்கு லம்பார் ப்ராப்ளம், இப்படியெல்லாம் வலிகள் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனை. அது எலும்பு தேய்வாக இருக்கலாம், அல்லது எண்ணெய் பசை குறைவாக இருக்கலாம், அல்லது தசைநாறு டேமேஜ் ஆக இருக்கலாம், இல்ல பல்ஜா இருக்கலாம், டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகி அதுல உங்களுக்கு பல்ஜ் வரலாம். இதுல உங்களுக்கு வலியும் இருக்கலாம், சிலருக்கு மருத்துவம் போகலாம். இப்போ டிஸ்க் பிரச்சனை இருக்குங்களை பார்த்து உங்களுக்கு முதல்ல வலி இருக்கும், அப்புறம் மருத்து போகும். அது கம்ப்ரெஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சில பேருக்கு மருத்து போற மாதிரினா சில பேருக்கு வலி வரலாம், சில பேருக்கு உணர்ச்சியே ஒரு மாதிரி விட்டு போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜென்ரலா அனைத்து வயதினருக்கும், அதாவது சின்ன குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுதான் RA ஃபேக்டர் நம்ம பாக்குறோம். அப்ப இதுல ESR கூட ரைஸ் ஆயிருக்கும் பிளட் டெஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது. இது முக்கியமா அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மக்களுக்கு சொல்றோம். சின்ன எலும்புல இருந்து பெரிய சின்ன மூட்டுகள்ல இருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு அடையும். ஆரம்பத்துல சின்ன மூட்டு ஜாயிண்ட் வீக்கம் வலி வரும், அப்புறம் கால் பெருமூட்டுல பாதிப்புகள் வரும். இது ஒரு சிம்டம்ஸ். இது இல்லாம ஃபீவர் இருக்கலாம், வலி இருக்கலாம், வீக்கம் இருக்கலாம், ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம், நீட்டம் மடக்க முடியாது. இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். டெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இதே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது எப்படி நம்ம அவங்களுக்கு கண்டுபிடிக்க செய்வது? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு நாள் ஆக ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா எந்த மூட்டுகள்ல எடை அதிகமா தாங்குதோ அந்த இடத்துல இருந்து வலிகள் பெரும்பாலும் ஆரம்பிக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முட்டில இருந்து ஆரம்பிக்கும் அல்லது இடுப்புல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு மூட்டுல கூட பாதிப்பு தொடங்கலாம், அப்புறம் அது பாதிச்சு அடுத்த மூட்டும் பாதிப்பு வரலாம். அது இந்த போன் டீஜெனரேஷன், எலும்பு தேய்மானத்தோட ஒரு விளைவாக ஏற்படக்கூடிய வலி நாளாக. அதாவது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், பெரிய மூட்டுகள்ல பாதிப்பு தொடங்கி சின்ன மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு தொடரும். அதுதான் தேய்வுனால ஏற்படக்கூடியது. அதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுலயே ஓவரா தேஞ்சு போச்சு, அது ஆஸ்டியோபோரோசிஸ். இப்ப யூரிக் ஆசிட் அதிகமானதுனால வரக்கூடியது கவுட் ஆர்த்ரைட்டிஸ். அதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும்? இது பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல யூரிக் ஆசிட், அது ஒரு வகையான உப்புன்னு நம்ம சொல்லலாம். அதோட அளவு அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தள்ளி இருக்கக்கூடிய மூட்டுகள், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கால் பெருவிரல், அங்க போய் அந்த உப்பு முதல்ல போய் படிய ஆரம்பிக்கும். இப்போ படியப்படி என்ன திடீர்னு அவங்களுக்கு அந்த இடத்துல சறுக்கு குத்துற மாதிரி வலி ஏற்படலாம், இல்லை ரொம்ப ரெட்டா செவந்து போய் வீக்கமா வந்துடும், தொடக்கூட முடியாது அந்த இடத்த. அது மாதிரி அப்படி அடிக்கடி வந்துட்டு போகும். ஸோ அது அந்த யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும்போது வரக்கூடிய ஒரு மூட்டு வலி பிரச்சனை. இந்த முதல்ல பார்த்தது அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஒரு வீக்கம். அது இந்த சின்ன சின்ன மூட்டுகள்ல வரக்கூடியது, அது நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம். யூரிக் ஆசிட்ன்றது கால் பெருவிரல் பெரும்பாலும் வரும், அல்லது கை விரல கூட வரலாம், பட் பெரும்பாலும் கால் பெருவிரல்ல ஏற்படும். அதுக்கு உண்டான பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எந்த வகையான பிரச்சனை அப்படின்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கும். இந்த யூரிக் ஆசிட்னால வரக்கூடியது சிறுநீரகத்தையும் பாதிக்கும். அதாவது நம்ம கவனிக்காம விடும்போது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் டயட் இல்ல அப்படின்னு சொன்னா கிட்னியும் பாதிப்பு ஏற்படுது. இதே சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அது எப்படி இருக்கும்? அது பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கும். அப்புறம் அதுவே நாளாக அந்த தோல்ல இருந்து எலும்பு பகுதிகளுக்கு அது அந்த நோய் பரவி வரும்போது மூட்டுகள்லையுமே அந்த வலி, வீக்கம் எல்லாம் ஏற்படும். இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னும் நாள் ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். அப்ப என்ன, அவங்க பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் ஸ்கின் ப்ராப்ளம், அதோட ஒரு அவஸ்தை,
இன்னொரு பக்கம் மூட்டு வலி, அதோட ஒரு அவஸ்தை, ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது அந்த நோயோட தீவிரமும் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நீங்கள் கடைபிடித்தால் நெகட்டிவ் ஆக்க முடியும். அதற்கு உண்டான மருந்துகள், மாத்திரைகள், ஆயில்கள், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கு. தொடர்ந்து அதை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு முழுமையாக குணம் பெற வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. அது பேஷண்ட் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு ரிசல்ட், ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு விளைவுகள், பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்குதான் பேரு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு முடக்கு வாதம், சரவாங்கின்னு பேர். ஆளையே முடக்கி விட பெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நிமிர்த்த முடியாது, சரி பண்ண முடியாது. இதுல பேஷண்ட் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எனக்கு எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார், வலி மட்டும் இல்லாம இருந்தா போதும் அப்படின்றதான் நிறைய பேஷண்டோட ஒரு கோரிக்கையா இருக்கு. அது அவங்க படி நியாயம் தான், வலி மட்டும் இல்லாம இருந்தா போதும் அப்படின்றது. பட் பேஷண்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வலியோட வெளிப்பாடு என்ன, எதனால அந்த வலி வருது, அதுக்கான முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணும் போதுதான் அந்த வலியை வந்து நம்ம ஒரு ரூட் லெவல்ல இருந்து, வேர்ல இருந்து நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். ஜஸ்ட் மேலாக்கா ஜஸ்ட் ஒரு பெயின் கில்லர் மட்டும் போட்டுட்டு போறதுதான் வந்து மிகப்பெரிய தவறு. அதுக்கு உண்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ ஆயுர்வேத முறைப்படி அதுக்கு மூல காரணம் என்ன, எலும்பு தேய்மானமா, அல்லது இன்ஃப்ளமேஷனா சொன்ன மாதிரி வீக்கமா, அல்லது உப்பு சத்து அதிகமா இருக்கா, இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி, உணவு முறை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த வலியும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வலி அதிகமா இருக்கேன்னு பெயின் கில்லர் மட்டும் போட்டுட்டு இதுதான் ட்ரீட்மெண்ட்னு நினைச்சுக்கிட்டு பெயின் கில்லர் போட்டு வலி மறைஞ்ச உடனே ஓகே எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே போகக்கூடாது. இதே போலதான் அந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ப்ராப்ளமும் அப்படித்தான். எடுத்தோடனே எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்க ரிப்போர்ட்டை கொண்டு வரும்போது அந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம மெடிசன்ஸ், டயட்டு, உடற்பயிற்சி எல்லாம் அட்வைஸ் கொடுக்கிறோம். அது கடைபிடிக்கும் போது படிப்படியாக குணமாகி அவங்க லைஃப வித்தவுட் சர்ஜரி மேனேஜ் பண்ண முடியும். அந்த வாய்ப்புகள் இருக்கு. அது கடைபிடித்தால் மாத்திரம்தான் கிடைக்கும். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு நோய் வருது, அதுக்கு எப்படி தீர்வு கிடைக்குதா அப்படின்னா நீங்கள் கடைபிடித்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.